இருந்த பக்கம் எனக்கே புரிஞ்சுக்க முடியுது. இப்போ உங்க வாயிலிருந்து எப்படி இந்த வார்த்தை வருது? சீமானை விட வேல்முருகன் மேல் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் எந்த இடத்துல வருது? இதுதான் அந்த கல்குவாரில இருக்கிறத சொல்றேன். இப்போ அந்த யார் மேல யார் கீழன்னு சொல்ல வேண்டிய தேவை எனக்கு இல்ல. ஏன் அதை சொல்றேன்னா, ஒரு மனசாட்சி. எப்படி நான் மனசாட்சின்னு சொல்றேன்னா, நான் இந்த கட்சியிலேயே இருந்து இந்த கட்சிக்காவே உழைச்சு இந்த கட்சியிலேயே இருந்தேன். ஐயா, நான் தப்பு செஞ்சவனாவே கூட இருக்கட்டும், நான் தப்பே செய்யல, இருந்தாலும் உங்க பார்வையில் நான் தப்பு செஞ்சவனாவே கூட தெரியுறேன்னு வைங்க. நீங்க என்ன செய்யணும்? எனக்கு ஒரு ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ பண்ணணும். இல்லை, அது கூட இல்லை, ஒரு அறிக்கையை விட்டுட்டு இது தப்புன்னு சொன்னால் இங்கே இருக்கிற மற்ற கட்சிக்காரங்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள், ஒரு தாசில்தாராக இருக்கட்டும், ஒரு போலீஸாக இருக்கட்டும், ஒரு இன்ஸ்பெக்டராக இருக்கட்டும், டிஎஸ்பியாக இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சியில் ஒருத்தனை தொட்டாவன் தலைவன் வருவாண்டான்ற ஒரு பயம் இருக்குங்களங்க. கண்டிப்பாக ஒரு அறிக்கையை இந்த பக்கத்தில் விட்டுட்டு மற்ற கட்சி அத்தானே செய்யுது. எங்க திமுக ஞானசேகரன் திமுக விட்டு கொடுத்தாங்க. அவன் செஞ்ச மாதிரி பாலியல் பிரச்சனைக்கா நாங்கள் போனோம்? திமுகவில் இருந்தார்ல ஜாபர், இது ஜாபர் இருந்தார்ல, அவர் போதைப் பொருள் கடத்தினார்ல, அவரை விட்டு கொடுத்தா திமுக? காப்பாற்ற தானே பார்த்துச்சு. இன்னும் செந்தில் பாலாஜியை விட்டு கொடுத்தா? காப்பாற்ற தானே பார்த்துச்சு. எங்க ஊழல் பண்ணவன், லஞ்சம் வாங்கினவன், கொலை செஞ்சவன், கொள்ளையடிச்சவன், பெண்களை வந்து பாலியல் துன்புறுத்தல் பண்ணவன், இவனை கூட திமுக விட்டு கொடுக்க மாட்டேங்குதுங்க. நாங்க என்னங்க பண்ணோம்? போராட்டம் தானே பண்ணோம். உங்க கட்டுப்பாடை மீறிய போராட்டம் பண்ணோம்னு வைங்களே, போராட்டம் தானே பண்ணோம். நாங்க வேற என்ன செஞ்சோம்? ஊழல் பண்ணோமா? லஞ்சம் வாங்கினோமா? பெண்களை எதுவும் பாலியல் வன்கொடுமை செஞ்சோமா? என்ன செஞ்சோம்? இந்த மாதிரி செய்யக்கூடாத அவலங்களை பூரா செஞ்சவனுக்கு அந்தந்த கட்சி பாதுகாப்பு அளிக்குதுங்க. எங்களுக்கு ஏன் நீங்க ஒரு அறிக்கை விடக்கூடாது? எங்களுக்கு ஏன் நீங்க பாதுகாப்பு இருந்துட்டு தனிப்பட்ட முறையில் எங்களை கூப்பிட்டு திட்டக்கூடாது? ஒரு சின்ன கூப்பிட்டு இரு, நான் சொல்றேன். எங்களை கூப்பிட்டு நான் உனக்கு அறிக்கை விட்டேன், இனிமேல் நீ கல்குவாரி போறதுக்கு போகக்கூடாது, இனிமேல் கட்சி வேலையை செய்யாத, அமைதியா உங்களை போய் பாரு, நீ கட்சி விட்டு வெளியேறனே தெரியக்கூடாது, கட்சிக்குள்ள இருக்கேன்னு தெரியக்கூடாது, இனிமேல் கட்சி நிகழ்ச்சிக்கு வரானா போன நான் அவளுக்கு போயிருக்க மாட்டேனா? ஏங்க என்னை கைவிட்டீங்க? இந்த கேள்வி எனக்கு இருக்குல்லங்க. இதே நேரத்தில் இதே மாதிரி கிருஷ்ணகிரியில கரு பிரபாகரன் ஒரு தம்பி இருக்கான். அந்த தம்பி ஏற்கனவே அந்த ஊர்ல ஒரு பாலியல் பிரச்சனையில வேற ஒரு தம்பி சிக்கி அந்த தம்பி வந்து எலி பேஸ்ட் தின்னுட்டு செத்துறா. அப்படி அவங்க அப்பாவும் இறந்துறாரு. அந்த கேஸ்ல கட்சியில இருக்கிறான்ற ஒரே காரணத்துக்காக கரு பிரபாகரனை கூப்பிட்டு காவல்துறை உளவுத்துறை உட்கார வச்சு, நீ சீமானுக்கு அந்த இறந்து போன பையனும் நீயும் சேர்ந்து, அதாவது அந்த இறந்து போன பையன் சீமானுக்கு பெண்களை பூரா, பள்ளியில படிக்கிற பெண்களை, குறிப்பா என்சிசியில் இருக்க பெண்களை பூரா சீமான் அண்ணனுக்கு சப்ளை பண்ணாருன்னு சொல்லு. அப்படி நீ சொன்னீங்கன்னா உன்னை நாங்க விட்டுறோம், அப்படி இல்லாட்டி உன்னையும் பாலியல் குற்றவாளியா சேர்த்துருவோம், உன்னை என்கவுண்டர் செய்யக்கூட வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் அந்த பையன் சொன்னது எனக்கு உண்மையா பையன் தெரியாது. என்கவுண்டர் செய்யக்கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற அளவுக்கு அவனை மிரட்டியிருக்காங்க. உன் மேல பாலியல், நீ வந்து சீமான் மேல அபாண்டமா ஒரு பொய்யை சொல்லிட்டேன்னா நாங்க சொல்றோம், சீமான் மேல பழி சுமத்தணும், சீமானை அசிங்கப்படுத்தணும், சீமானை கேவலப்படுத்தணும். எப்படி பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய என்சிசி பெண்களை கூட்டி கொடுத்தாரு, சப்ளை பண்ணாருன்னு ஒருத்தனை சொல்லணும். அந்த பையன் சப்ளை பண்ணாங்க, சீமானுக்கு தான் சப்ளை பண்ணேன், அந்த விஷயம் தெரிஞ்சவனே சூசைட் பண்ணிட்டாங்க, இப்படி மட்டும் சொல்லி மிஸ் நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு அந்த பையன் மேலே போலீஸ் ஒரு அழுத்தத்தை கொடுக்குது. அந்த பையன் தானும் பாலியல் வழக்கில் சிக்கிடக்கூடாது, அதே நேரம் தான் உயிரா நேசிச்ச சீமானன் மேலேயும் ஒரு தவறான ஒரு அலிகேஷன் வந்துடக்கூடாது, தவறான குற்றச்சாட்டு, அதுவும் பெண்கள் மீது, அதுவும் பள்ளியில் படிக்கக்கூடிய பெண்கள், அந்த பெண்களை வச்சு ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்றக்காக எவ்வளவோ போராடுறேன். தலைமையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கால் பண்ணுறேன், தலைமையில் இருக்க எல்லாரும் சீமானன் உட்பட எல்லா பேத்துக்கும் கால் பண்ணுறேன், கெஞ்சிருக்கேன். அவன் சொன்னதேன் நான் நேரடியாக பார்க்கல, எனக்கு தெரியாது, அவன் சொன்னதேன் கண்ணீரோடு என்னிட சொன்னேன். அப்போ எவ்வளவோ கெஞ்சிருக்கேன், முடியலை. அதே நேரத்தில் தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு வேற வழி இல்லாமல் தர்மபுரியிலேருந்து திண்டுக்கலுக்கு இதுக்கு வந்திருக்காரு. யார்? வேல்முருகனே திண்டுக்கலுக்கு சட்டமன்ற ஆய்வு குழுவாக வந்திருக்காரு. அந்த வந்திருக்க அண்ணனை பார்க்கறதுக்கு தர்மபுரியிலேருந்து இங்கே வந்திருக்கேன். வந்துட்டு பார்த்துட்டு அவரை சந்திச்சு உதவி கேட்டிருக்கேன். உடனே அவர் வந்து காவல்துறை அதிகாரிகளை கூப்பிட்டு, ஏன் இந்த அளவுக்கு ஒருத்தர் அழுத்தம் கொடுக்குறீங்க, உங்களுடைய அரசியலுக்கு ஏன் இந்த பையனுடைய வாழ்க்கையை வீணாக்குறீங்க, இதெல்லாம் தவறு இல்லையானா அவர் கூப்பிட்டு காவல்துறையில் இருக்கவங்கள்ட்ட பேசியிருக்காரு. பேசின உடனே உடனடியாக காவல்துறை பின்வாங்கிருச்சு. அந்த பையன் மேலே வழக்கம் போடலை, சீமானனுக்கு எதிராக பேசுன்னு சொல்லலை. உண்மையை சொல்லணும்னா சீமானன் மேலேயும் ஒரு அலிகேஷன் வந்துடக்கூடாதுன்னு அந்த பையன் உறுதியானதுனால தான். ஒருவேளை காவல்துறை சொல்கிறாங்கன்னு அந்த பையன் வந்து சீமானனுக்கு ஆமாங்கட்டு போயிருந்தா என்ன செய்யும்? அப்படியே அந்த பையன் வெளியே தான் போயிருப்பாரு. ஐ மீன் அந்த அவருக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்திருப்பாரு, ஆனால் அதை பண்ணல. அவர் சீமானன் மேலே அபாண்டமா பழி சுமத்துன்னு போலீஸ் சொல்லுது. அப்படி போலீஸ் சொல்றதை கேட்டா இங்கே உனக்கு பிரச்சனை இல்லை. ஆமாம், போலீஸ் சொல்ற கேட்காட்டி உனக்கும் பிரச்சனை, நீதான் பாலியல் குற்றவாளியா மாறுவ, போக்சோ கேஸ்ல உள்ள போவ. அப்ப அந்த இடத்துல அந்த பையன் வந்து விட்டு கொடுக்காம இருந்தா அப்படி அந்த பையனை கட்சி கைவிட்டுருச்சு. புரியுதுங்களா? அவன் போய் வேல்முருகன் போய் ஒரு உதவின்னு வாங்குறேன், இன்னைக்கு தப்பிச்சிட்டேன், வேற வழி இல்லாம அதுக்கப்புறம் திருப்பி அவன் வந்து வேல்முருகனை கட்சிக்கே போயிடுறேன். அப்போ அதைத்தான் உதாரணமா சொன்னேன். அவன் பாதிக்கப்பட்ட போது அவன் நாம் தமிழர் கட்சி. ஆனா இந்த விஷயம் எதுவுமே இந்த பேட்டில் வரல, வராது. எப்படி வரும்? இப்போ நீங்க போட்டாதான் இல்லாட்டி கட் பண்ணி எடுத்துட்டா என்ன பண்ணீங்க? அது மாதிரிதான் அந்த தம்பி பாதிக்கப்பட்டது உண்மை. அவன் நாம் தமிழர் கட்சியினுடைய கிருஷ்ணகிரி மண்டல செயலாளராக இருக்கிறேன். அவனை நாம் தமிழர் கட்சி கண்டுக்கிறல, ஆனா வேல்முருகனே ஹெல்ப் பண்ணாரு. நான் நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில பொறுப்புல இருக்கேன், எனக்கு நாம் தமிழர் கட்சி அறிக்கை விடலை. அதனாலதான் சொன்னேன், சீமானனை விட ஒரு சில விடயங்கள்ல வேல்முருகன் மேல். நான் இதுவரைக்கும் இந்த நிமிஷத்தருதி, ஒருவேளை இதுக்கப்புறம் எப்படி எனக்கு தெரியாது, ஆனால் இந்த நிமிஷத்தருதி இறைவன் சாட்சியா ஒரு உதவியோட நான் வேல்முருகன்கிட்ட வாங்கினதே இல்லை. இதுக்கு பின்னாடி எதிர்காலம் எப்படி நம்மளுக்கு தெரியாது, ஆனால் வாங்கினது ஒரு பொதுக்கருத்தை தான் சொல்றேன். பொதுக்கருத்தா தான் நான் சொன்னேன். அதே நேரத்தில் இப்போ நான் சொல்றேன், எல்லா பேரும்